திருவெள்ளியங்குடி 108 திவ்ய தேசத்துல திருவெள்ளியங்குடி 22வது திவ்ய தேசம். திருவெள்ளியங்குடி, வெள்ளி அப்படின்னா சுக்கிரன், சுக்கிரன் இருக்கிற இடம் அப்படின்னு இந்த ஊரோட பெயருக்கு அர்த்தம். முன்காலத்துல இந்த இடம் சுக்கிரபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டு இருக்கு. இந்த கோவில் கும்பகோணத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. 1/2 மணி நேரத்துல இந்த கோவில வந்து அடையலாம். கும்பகோணத்தை சுத்தி இருக்க நவகிரக கஷேத்திரத்துல சுக்கிரனோட ஸ்தலமா சொல்லப்படுற கஞ்சனூர் இந்த கோவில்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. திருவெள்ளியங்குடியில இருக்க கோலவெள்ளி ராமரை வழங்கினா சுக்கிரனோட அருளை நம்ம பெறலாம். திருவெள்ளியங்குடி 4 யுகத்திலையும் இருக்கிற இடமா சொல்லப்படுறது. சுக்கிரபுரி அப்படின்னு சொல்லப்படுற திருவெள்ளியங்குடிய பத்தி பிரம்மாண்ட புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் விரிவா சொல்லி இருக்காங்க. சுக்கிரன் அப்படிங்கறதுக்கு இங்கிலீஷ்ல வீனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிகாலையில உதயமாகி வானத்துல ஒளி வீசுறத விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தரோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் சுக்கிரன் தான். ஆண்டாள் திருப்பாவையில வியாழன் உறங்கி வெள்ளி எழுந்தது அப்படின்னு பாடியிருப்பாங்க. அந்த வெள்ளி இதுதான். வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் சொகுசான வசதிகளையும் தரக்கூடிய கிரகமா சுக்கிர பகவான் சொல்லப்படுறார். காதல், அன்பு, பாசம், ஆசை போன்ற உணர்வுகளுக்கும் சுக்கிரனே மூல காரணம். சுக்கிரன களத்திரகாரகன், அதாவது திருமணத்திற்கான கிரகமா சொல்லப்படுறது. நவ கிரகங்கள்ல குரு பகவான் தேவகுரு அப்படின்னா சுக்கிரன் அசுரகுரு. இந்த பெருமாள் இங்க வந்ததுக்கும் சுக்கிரனோட சம்பந்தம் வந்ததுக்கும் ஒரு அழகான கதை இருக்கு. பிரகலாதனோட பேரனான மகாபலி இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டு பெரிய யாகம் நடத்துறார். இந்திரனோட தம்பியா உபேந்திரனா பிறந்த வாமனமூர்த்தி மகாபலி சக்கரவர்த்தி யாகம் நடத்துற இடத்துக்கு வர, அழகிய சிறுவனா வந்த வாமனமூர்த்திக்கு என்ன வேணும் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி கேக்குறார். தன்னோட சிறு காலால 3 அடி நிலம் வேணும் அப்படின்னு வாமனமூர்த்தி சொல்றார். வாமனமூர்த்திய பார்த்த உடனேவே அது மகாவிஷ்ணு அப்படின்னு சுக்கராச்சாரியாருக்கு தெரிஞ்சு போயிடுறது. சுக்கராச்சாரியார் தடுத்தும் உலகத்தையே காத்து ரட்சிக்கிற மகாவிஷ்ணு தன்கிட்ட பிட்சை கேட்க வந்ததை பெருமையா நினைச்சு மகாபலி சக்கரவர்த்தி அவர் கேட்ட 3 அடிய கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறார். அதுக்கு சம்மதமா தன்னோட கமண்டலத்திலேருந்து நீர் வார்த்து கொடுக்கும் போது சுக்கராச்சாரியார் அதை தடுக்கிற எண்ணத்துல ஒரு வண்டு உருவத்துல வந்து மகாபலி சக்கரவர்த்தியோட கமண்டலத்திலேருந்து நீர் வர வழியில புகுந்துக்கிறார். அதை பார்த்து வாமனா வந்திருக்க மகாவிஷ்ணு தன்னோட சக்கராயுதத்தை கர்ப்பப்புல்லாக்கி நீர் வர இடத்துல குத்த அங்க வண்டு உருவுல மறைஞ்சிருந்த சுக்கிரனோட இடது கண் பார்வை போயிடுறது. கண் போன சுக்கராச்சாரியார் தன்னோட பார்வை திரும்ப வரணும் அப்படின்னு மகாவிஷ்ணுவ நினைச்சு சுக்கிரபுரி அதாவது திருவெள்ளியங்குடியில வந்து தவம் இருக்கார். அவரோட தவத்துக்கு மெச்சு அவருக்கு மகாவிஷ்ணு கண் பார்வை இந்த இடத்துல கொடுத்ததா தலைவரலாறு சொல்றது. சுக்கிர பகவானும் இந்த இடத்துல வந்து மகாவிஷ்ணுவ வேண்டினா கண் சம்பந்தமான நோய்கள் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதுக்கு சாட்சியா இப்பவும் திருவெள்ளியங்குடியில இருக்க கோலவெள்ளி ராமர் சன்னதியில அணையா விளக்கு இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்க வந்து வேண்டினா கண் பார்வை சம்பந்தமான கோளாறுகள் சரியாறதா நம்பப்படுறது. திருவெள்ளியங்குடிக்கு போனா மறக்காம கர்ப்ப கிரகத்துல இருக்க அணையா விளக்க கண்டிப்பா பாத்துட்டு வாங்க. இந்த கோவில் உள்ள நுழையும் போது 3 நிலைகளை உடைய ராஜகோபுரம் இருக்கு. அதை தாண்டி உள்ள போனா பலிபீடமும் துவஜஸ்தம்பமும் இருக்கு. அதையும் தாண்டி உள்ள போனா கருடனோட சன்னதி இருக்கு. இந்த கருடன் ரொம்ப விசேஷமான கருடன். 4 திருக்கரங்களோட கருடன் உலகத்துல இங்க மட்டும்தான் காட்சி அளிக்கிறார். மேலிரு கையில சங்கு சக்கரத்தோட காட்சி அளிக்கிற கருட பகவான் எழுந்திருக்கிற நிலையில இருக்க. இந்த கருட பகவானை வணங்கினா வாகன விபத்துக்கள் எதுவும் ஏற்படாது அப்படின்னு நம்பிக்கை. அதையும் தாண்டி உள்ள போனா கோலவெள்ளி ராமரோட சன்னதி இருக்கு.
வாசல்ல ஜெய விஜயர்கள் இருக்காங்க. அதை தாண்டி உள்ள போனா கருவறையில கோலவெள்ளி ராமர் சயன திருக்கோலத்துல 2 திருக்கரங்கள்ல ஆயுதம் எதுவும் இல்லாம கோலவெள்ளி ராமரா இங்க கிழக்கு நோக்கி காட்சி கொடுக்கிற இந்த பெருமாள் வர்ண கலாபம் அப்படிங்கிற சுதையால செய்யப்பட்ட திருமேனி உடையவர். மரகத பெருமாள் அப்படின்னும் அழைக்கிறாங்க. பெருமாள் பச்சை நிறத்துல இருக்கிற மாதிரி தாயாரும் பச்சை நிறத்திலேயே இருக்காங்க. அவரோட தலைப்பக்கம் மார்க்கண்டேயரும், கால் அருகில பூமி தேவியும், நாபியில பிரம்மனும் இருக்காங்க. அவர் அருகில சுக்கிரன் ஏற்றி வைத்த அணையா விளக்கும் இருக்கு. திருவள்ளியங்குடியில இருக்க கோலவெள்ளி ராமரை தரிசனம் செஞ்சா 108 திவ்ய தேச பெருமாளை வழிபாடு செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு நம்பிக்கை. தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாக்கும் மயனுக்கும் யார் சிறந்த கட்டிட கலைஞர் அப்படிங்கிற போட்டி வருது. மயன் தேவ சிற்பியான விஸ்வகர்மா போலவே தானும் புகழ் பெறணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட கேட்க, பிரம்மா திருவள்ளியங்குடியில போய் மயனை தவம் இருக்க சொல்றார். மயனும் இந்த ஊருக்கு வந்து தவம் இருக்க மகாவிஷ்ணு 4 திருக்கரங்கள்ல சங்கு சக்கரத்தோட மயனுக்கு காட்சி கொடுக்கிறார். ஆனா மயன் அவரை ராமனா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட தன்னோட கையில இருந்த சங்கு சக்கரத்தை எதிர நின்றிருந்த கருட பகவானுக்கு கொடுத்ததா தலவரலாறு சொல்றது. அதனாலேயே இங்க கருடனுக்கு 4 திருக்கரங்கள் இருக்கு. மயனுக்கு கோலவெள்ளி ராமனா 2 கரங்கள்ல வில்லோடையும் அம்போடையும் காட்சி கொடுத்ததா சொல்லப்படுறது. இங்க இருக்க தாயாரோட பெயர் மரகதவல்லி. மரகதம் அப்படின்னா பச்சை. இங்க இருக்க தாயார் பச்சை நிறத்துல 4 திருக்கரங்களோட நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க. உற்சவரோட பெயரும் மரகதவல்லி தான். இந்த தாயாரை வணங்கினா திருமணம் ஆகாதவங்களுக்கும் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஐதீகம். கோலவெள்ளி ராமரோட உற்சவரோட பேர் ஸ்ருங்கார சுந்தரர். இந்த பெருமாளுக்கு தன்னை அழகுபடுத்திக்க பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். கோலவெள்ளி ராமர் கிட்ட வேண்டிட்டு அந்த காரியம் நடந்தா இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் செஞ்சு விதவிதமான வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்யறாங்க. ஸ்ருங்கார சுந்தரர் ஸ்ரீதேவியோடையும் பூதேவியோடையும் காட்சி கொடுக்கறத பாக்கறதே இனிமையான அனுபவமா இருக்கு. இந்த கோவில் திருமங்கையாழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோயில். 10 பாட்டுகள் இந்த பெருமாளை பத்தி பாடி இருக்காரு. கையில சங்கு சக்கரம் இல்லாததால இந்த பெருமாளை பாடமாட்டேன்னு அவர் போனதாகவும், பெருமாள் அவரை ஆட்கொண்டு கருடன் கிட்ட இருக்க சங்கு சக்கரத்தை காமிச்சு தானே பெருமாள் அப்படின்னு திருமங்கையாழ்வார் கிட்ட சொல்றார். அதுக்கு பிறகே திருமங்கையாழ்வார் இந்த பெருமாளை பத்தி 10 பாட்டு பாடி இருக்க. இந்த கோவில்ல ராமநவமி, கோகுலாஷ்டமி, நவராத்திரி, திருக்கார்த்திகை மற்றும் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விமரிசையா கொண்டாடப்படுறது. இந்த இடத்துல இருக்க மற்றொரு சிறப்பு, இங்க இருக்க ஸ்தலவிருட்சம் கதலி பழம், அதாவது செவ்வாழை இங்க ஸ்தலவிருட்சமா சொல்லப்படுறது. பெருமாளோட அனுகிரகத்தால இங்க கல்தரையில செவ்வாழை மரம் வளர்ந்திருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கொலை தள்ளுறதாவும் வாழையடி வாழையா இந்த செவ்வாழை மரம் இங்க இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த கோவிலோட விமானம் புஷ்கல வர்த்தக விமானம் அப்படின்னு அழைக்கப்படுறது. திருவள்ளியங்குடியில 4 தீர்த்தங்கள் இருக்கிறதா சொல்லப்படுறது. சுக்கிர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம் மற்றும் பரசுராம தீர்த்தம். இந்த கோவிலை இடைக்கால சோழர்கள் கட்டினதா சொல்லப்படுறது. அதுக்கு பிறகு விஜயநகர மன்னர்கள் இந்த கோவிலை விரிச்சு கட்டி இருக்காங்க. பாண்டிய மன்னர்களும் நாயக்கர் மன்னர்களும் மராத்தியர்களும் இந்த கோவிலுக்கு திருப்பணிகள் செஞ்சதா கல்வெட்டுகள் சொல்றது. இந்த கோவிலோட கருவறை கருங்கல்லால கட்டப்பட்டிருக்கு. மத்த இடம் செங்கலால கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல நிறைய இடத்துல கல்வெட்டுகள் நிறைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். திருவள்ளியங்குடியில இருக்க கோலவெள்ளி ராமரும் அவரோட சன்னிதானத்துல என்றும் விளக்கா இருக்க சுக்கிராச்சாரியரும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களையும் சுகபோகங்களையும் அளிச்சு திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நாங்க திருவள்ளியங்குடியில இருந்து கிளம்பினோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.